ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் படைகளோட ஒரு நாள் காட்டுக்கு வேட்டையாட போனார். புலி வேட்டையும் போது அதை துரத்திக்கிட்டே போனதில் வீரர்கள்லாம் பின்னாடி போயிட்டாங்க. ராஜா வெகு தூரம் போனதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே பசி, தாகம், களைப்பு எல்லாம் சேர்ந்து எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு தேட காட்டில் ஒரு தனியாக ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டு திண்ணையில் போய் உட்கார்ந்தாரு. வீட்டுக்குள்ளேருந்து ஒரு சின்ன பொண்ணு சிரிக்கிற சத்தமும் ஆண்கள் பேசுகிற சத்தமும் கேட்டது. நடு காட்டுக்குள்ளே தனியாக இருக்கிற வீடு, இதில் ஒரு ஜோடி இருக்கே, அது யாராக இருக்கும் அப்படிங்கிற ஆவலில் போய் அந்த காதை வச்சு அந்த கதவுல ஒட்டு கேட்குறாரு. அப்போ உள்ள ஒரு பெண்ணு, அன்பே, நம்ம வருஷத்தில் ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கந்தர்வ லோகத்திலேருந்து பூமிக்கு இந்த இடத்துல மன்மதன் எரிஞ்ச அம்பு விழுந்திருக்கிறதுனால இங்கே காதல் இல்லாதவரையும் காதலில் வீழ்த்தி காமுற செய்யணும் அப்படிங்கிறதுனால தான் வருஷந்தோறும் தவறாமல் இங்கே வரோம். ஆனால் யாரோ ஒரு கயவன் கதவுல காதை வச்சு ஒட்டு கேட்குறானே, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கந்தர்வன், அவன் காது கழுத காதாக மாறட்டும், எப்போதைக்கு இவன் இதை பற்றி கவலைப்படாமல் எல்லாட்டையும் சொல்கிறானோ அப்போ தான் இந்த கழுத காது மறையும் அப்படின்னு சாபம் அளிச்சிடுறான். திடீர்னு ராஜாவோட காது கழுத காது போல் நீளமாக வந்துடுது. இதை கேட்ட ராஜா அதிர்ந்து, இது மக்கள் கண்ணில் பட்டால் தன்னோட இமேஜ் மக்களிடம் தவறாக போய்விடுமே அப்படிங்கிறதுனால துண்டை எடுத்து காதுகளை மறைச்சிக்கிறான். அதுக்கப்புறம் வீரர்கள் தேடி வந்துட உடனே நாட்டுக்கு திரும்பி போயிடுறான். மணிமுடி அணியறதுக்கு கூட அந்த முண்டாசு தடையாக இருந்ததுனால மணிமுடியும் அணியறதே இல்லை. மந்திரி இதை பற்றி கேட்கும்போது, எனக்கு மணிமுடியெல்லாம் தேவையில்லை, நான் சிம்பிளாகவே இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரினால் ஒன்றும் சொல்ல முடியல. நைட்டில் கூட இதை கயட்டாமையே தூங்குறத பார்த்துட்டு ராணி அதை கயட்ட ட்ரை பண்ணும்போது ராஜா கோவத்தில் கத்திடுறாரு. ராணி பயத்தில் பேசாமல் இருந்துடுறாங்க. எல்லாருக்கும் ராஜா ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு ஒரே சந்தேகமாக இருக்குது. ஆனால் அதை கேட்குறதுக்கு தைரியம் இல்லை. மாதந்தோறும் வெட்டுறதுக்கு ஒரு நாவிதன் வருவார். அவர் ராஜாவோட முடிய வெட்டுற கேட்கும்போது ராஜா மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராணிக்கும் மந்திரிக்கும் அப்போ மட்டும் அவர் உண்மையை சொல்கிறாரு. இதை மாற்றுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது தெரியலையே அப்படின்னு புலம்புறாரு மன்னர். நாவிதன் அப்போ திரும்பி அனுப்பப்படுறான். ஆனால் 3 மாதம் போன உடனே ராஜாவுக்கு தலையில் மேகம் மாதிரி முடி வளைச்சது, மூஞ்சியில் முடி வளர்ந்து வேறு வழியே இல்லாமல் நாவிதனை வரவழைக்கிறாங்க. மந்திரி நாவிதன்ட்ட நிறைய தங்க காசை கொடுத்து, ராஜாவோட உடம்புல என்ன மாற்றம் தெரிஞ்சாலும் அதை நீ வெளியிலேயே சொல்லக்கூடாது, அப்படி வெளியில் தெரிஞ்சு பரவினா அதுக்கு காரணம் நீ தான், உனக்கு மரண தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு பயமுறுத்தி அனுப்புகிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த முடிவெட்டுற நாவிதனும் வீட்டுக்கு போயிடுறான். ராஜாவோட முண்டாசு அவிழ்க்க இருக்கும்போது அவனோட காது கழுதாக இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறான் நாவிதன். உடனே வீட்டுக்கு வந்து பொற்காசுகள் அவன்கிட்ட அதிகமாக இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு அவன் ஒய்ஃபு கேட்குறாங்க, ஏது இவ்வளோ காசு அப்படின்னோடனே நாவிதன் சொல்கிறதுக்கு மறுக்கிறான். உடனே அவனோட ஒய்ஃபுக்கு சந்தேகம் வந்துடுது, திருடிட்டு எங்கேயும் வந்திருக்கான் போல இருக்குது அப்படின்னு சந்தேகம் வீட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. உடனே அவனை வழியில் மறைச்சு நாவிதன் தன்னோட ஒய்ஃபுக்கிட்ட மட்டும் உண்மையை சொல்கிறான், யார்ட்டையும் சொல்லிடாதன்னு. இதை வெளியில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு ரகசியம் மனசுலையே தங்காது, யார்ட்டையாவது சொல்லியே ஆகணும். ஐயோ இது சொல்லலைன்னா நம்ம மண்டை வெடிச்சிருமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, ஆனால் சொன்னாக்க கணவனுக்கு தண்டனை கிடச்சிரும். தவிக்கிறா. அதனால அவளோட வயிறு வீங்கிட்டே போகுது. அவள் வீட்டுக்கு வரத்துக்குள்ளே வயிறு ரொம்ப பெருசாகிடுது. உடனே தன்னோட கணவன்கிட்ட புலம்புறா, ஐயோ நான் வெளியில் சொல்லேன்னா என் வயிறே வெடிச்சிடும் போல இருக்குது அப்படின்னு அழறா. அப்போ அவனோட கணவன் சொல்கிறான், நீ மண்ணில் பள்ளம் தோண்டி அதில் இந்த குனிஞ்சு இந்த ரகசியத்தை சொல்லிட்டீன்னா அது ரகசியம் சரியாயிடும் அப்படின்னோடனே அவளும் மண்ணில் பள்ளம் தோண்டி ரகசியமாக ராஜாவோட காது கழுத காதுன்னு 3 தடவை சொல்லிட்டு போயிடுறா. உடனே அந்த வயிறு சரியாயிடுது. இப்போ அந்த இடத்துல ஒரு மரம் வேகமாக வளருது. ஒரே மாதத்தில் பெரிய மரமாக வளர்ந்துடுது. இதை பார்த்த ஒருத்தன் அதை வெட்டி மேலே பறை செய்கிறான். திருவிழா காலத்தில் அந்த பறையை தெருக்கூத்துக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான். அப்போ பறை கொட்டும் போதெல்லாம் அந்த பறையிலேருந்து ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு சத்தம் வருது. இதை கேட்டதும் அந்த மரம் வெட்டி பயந்துட்டு அந்த பறையை உடச்சி கீழே போட்டுறான். காட்டில் சுள்ளி பொறுக்க வந்த ஒரு பெண் ஒருத்தி அதை எடுத்துகிட்டு போய் சோறாக்க அடுப்பில் வைக்கிறா. உலை கொதிக்கும்போது ராஜா காது கழுத காது, ராஜா காது கழுத காது அப்படின்னு கத்துது உலை. இதனடா வம்பா போச்சு, இதை யாராவது கேட்டால் சிறையில் போட்டுருவாங்களே அப்படின்னு அந்த சாதத்தை கொண்டு போய் ஒரு ஆடு மேய்ஞ்சிட்ருக்கு அதுக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. உடனே ஆடு கத்துறப்பெல்லாம் ராஜா காது கழுத காது அப்படின்னே கத்துது. ஆட்டுக்காரன் பயந்து அதை வெட்டி கறியாக்கி அதை விற்றுறான். வாங்கிட்டு போன
எல்லார் வீட்லேயும் கறி வேக வைக்கும்போது ராஜா காது கழுத காது அப்படின்னே கத்துது. சத்தத்தை கொதிக்கும் போதெல்லாம் ஒவ்வொருத்தரும் அதை தெரியாமல் ஆற்றுல கொண்டு போய் கொட்டிடுறாங்க. ஆற்றுல இருக்கிற ஒரு மீன் இதை ருசி பார்த்துடுது. உடனே மீனவர்கள் அதை பிடிச்சிட்டு போய் அரண்மனை சமையல்காரன்ட்ட வித்துடுறாங்க. விற்கும்போது அந்த மீனை வெட்ட முயலும் போது அது துள்ளி குதிச்சு ராஜா காது கழுத காது ராஜா காது கழுத காதுன்னு அங்கே இங்கே ஓடுது மீன். சமையல்காரன் பயந்து போய் ஐயோ இதோ மந்திரவாதி போல இருக்குது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சமைக்காமல் இருக்கான். ராஜாவுக்கு கோபமாயிடுது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மந்திரியை அழைக்கிறாரு. இது எப்படி மீன் வரைக்கும் தெரிஞ்சுது? அரண்மனையில் ராணிக்கும் உனக்கும் மட்டுமே தெரியும், இது எப்படி எல்லாருக்கும் தெரியும்? உங்கள் 2 பேரையும் தான் தண்டிக்கணும் அப்படின்னு கோவப்படுறாரு. உடனே மந்திரியோ ஒரு நாளைக்கு நாவிதன் வந்து அவன்கிட்ட நான் கூறினதை சொல்கிறாரு. உடனே நாவிதனை கூட்டிட்டு வந்து அது எப்படின்னு உடனே நாவிதன் அழுதுட்டு ஒய்ஃபுக்கிட்ட சொன்னதை ஒய்ஃப் வந்து மண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக தான் வந்து ஒவ்வொருத்தட்டையும் சொன்னதையும் சொல்லிட்டு என்னை தந்திரிச்சிடாதீங்க அப்படின்னு அழறாங்க. உடனே மன்னனுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுது. தலையை குடிஞ்சுக்கிறாரு. எதை மறைக்கணும்னு நினச்சோமோ அது இப்போ ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிடுதே, இனி மறைச்ச பிரயோஜனமே இல்லை அப்படின்னு தன்னோட தலைப்பாகையை கழட்டுறாரு. அவனோட காது வந்து ராஜாவோட காது கழுதக்காரதா இருக்க பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. நிஜமாவே மன்னரோட காது கழுதக்காதா அப்படின்னு உடனே ஷாக் ஆகி எல்லாரும் நிற்கிறாங்க. அப்போ ராஜா உண்மை எல்லார்கிட்டையும் சொன்ன உடனே அவரோட காது மறைஞ்சு போய் சாதாரண மனுஷ காதாவே மாறிடுது. அப்போ தான் மன்னனுக்கு தெரியுது, இதை நம்ம ஆரம்பத்திலேயே மறைக்காமையே இருந்திருந்தாக்க வீணாக இவ்வளோ நேரம் நமக்கு மன கஷ்டம் இருந்திருக்காதே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாரு. அன்னிலேருந்து ராஜா ரொம்ப சந்தோஷமாக இருக்கார்.